வயிற்றுச்சல் இன்னும் அடங்கலையா? எதுவும் உன்னை யாராவது நம்ம தனம் கோவமா இருக்கிறத தெரிஞ்சுக்காம கதிர் அவங்ககிட்ட போய் ரொம்ப ஜாலியா பேசலாம்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருந்துட்டாரு. ஆனா ஆல்ரெடி கோவமா இருந்த நம்ம தனம் அவங்கள்ட்ட உங்க அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போறதுல எந்த கஷ்டமும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம கதிரும் சொல்லிட்டாங்க, அப்படி எனக்கு எதுவுமே இல்லை, ஆனா இருந்தாலும் நீங்க சொல்றத நம்புறேன்னு கோச்சிக்கிட்டு தான் கிளம்புறாங்க. அந்த இடத்துல இவ ஏன் கோச்சிட்டு போறான்னு தெரியாம ஃப்ரெண்டை கூப்பிட்டு எதனால கோச்சிட்டு போறான்னு கேட்டதுக்கு அவரு தான் சொல்லியிருக்காரு, உன் மேல இருக்கிற பொசசிவ்னஸ்னால தான் அப்படின்னு. ஆனா இது தெரியாம இவங்க அத்தை பொண்ணு வந்து இவங்க கூட இருந்த இன்சிடென்ட் எல்லாம் ஹாப்பி மூமெண்ட்டாக நினச்சிட்டு நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கன்வின்ஸ் பண்ணலான்னு கதிர் அவங்க ரூமுக்கு போயிட்டு துணி மடிச்சிட்டு இருக்காங்க தனம். அந்த இடத்துல கதிர் வந்துட்டு எப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தும் மறுபடியும் தனம் கோவப்பட்டுட்டே இருக்காங்க. சரி ஓகே, அந்த பாம்பு மேட்ரை வச்சு இவங்களே இது பண்ணலான்னு சொல்லி பாம்பு பாம்புன்னு கத்தி அவங்கள ஒரு மாதிரி காமெடி பண்ணிட்டாங்க. இந்த சீன் ரொம்பவே நல்லாயிருக்கும், பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஷாலினியும் சௌந்தர்யாவும் காமிக்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா சாப்பாடு கேட்டு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க சிக்கன் பிரியாணி. அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க எதனால புது நம்பர் கேட்டேன்னு. அவங்க ஹஸ்பண்டுக்கு டவுட் வந்து கேட்குறாங்க. இது எவ்வளோ நாளுக்குள்ளே தெரிஞ்சிடும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.